வெல்கம் டு அஸ்கர் ஸ்டோரிஸ். நம்மளுக்கு எப்போதுமே வேலை வந்து ஒரே வேலையே கிடையாது. எப்போதுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதே போல் தான் நேற்று போன இடம் தான் பனியாஸில் உள்ள பவாபதில் சரக்கு மலை. அங்கே என்னடா வேலை உனக்குன்னு கேட்டிங்கன்னா, சேல்ஸ் பார்க்கணும். நம்ம சேல்ஸில் வந்து கொஞ்சம் அரபி தெரியும், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்கிறதுனால அங்கே அனுப்பி விட்ருவாங்க. அங்கே போய்ட்டு என்ட்ரன்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே சின்ன சின்ன இதாக இருந்துச்சு. என்னடா இதுன்னு பார்த்தீங்கன்னா, பனியாஸை வந்து இப்படி மாற்ற போகிறேன் அப்படின்ட்டு நான் டபுள் கேமராவில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வில்லா அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி செய்கிறாங்க போல் இருக்குது. அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படின்னு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கார் இருந்துச்சு. கார்னால் ஒரே பேட்டரி கார் தான் இப்போ ஒரே அட்வர்டைஸ்மெண்ட் ஓவராக இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடந்து போகும்போது நம்ம கடை வந்து ஃபஸ்ட்டு கிடையாது, செகண்டு. இது வந்து ஒரு பர்ஃப்யூம் கடை, ஹல்தாத்து பிளெண்ட்ஸ்னு பேர். அதுக்கப்புறம் நம்ம கடை இருக்குது. ஆனால் 10 மணிங்கிறதுனால எந்த வாழுமே இப்போதைக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 10 மணி வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் போய்ட்டு சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலான்ட்டு ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ட்ரெஸ் கோடு. ஒரு க்ரீன் ஷர்ட்டு, ஒயிட் பேண்ட்டு, அதுக்கு மேலே இதை போடணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் நல்ல லுக்காக இருக்கும்ன்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் கோழிகளில் போடுற மாதிரி தான் இதுவும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரத்தம் தெரிக்கிறது வேலை இல்லை. நானும் இதை போட்டு ரெடி பண்ணிவிட்டு போகணும். அதுக்கப்புறம் கடை 10 மணிக்கு ஓப்பன் பண்ணி இது எல்லாத்தையும் இப்போ எடுத்து வைக்கணும். கீழே வச்சுட்டு போயிடுவாங்க. ஆஸ் யூஷுவல் டெய்லியும் போகிறவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம போகிறப்ப எடுத்து எல்லாத்தையும் செட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்யூசரும் அப்படியே அடுக்கி அதுக்கு மேலே கிளாஸை வச்சு செட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு இதான் நம்ம ஒர்க்கு. இதுக்கப்புறம் கஸ்டமர் வந்துச்சுன்னா சேல்ஸ் பண்ணணும். என்ன கஸ்டமர் வராங்க, ஒரு கஸ்டமர் ஒரு மனநிலை மேலே வருவாங்க. அவங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ எப்படின்னு கேட்டு கொடுக்கணும். இது எல்லாமே டிஸ்பிளே பண்ணலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சு கரெக்டாக அதை தூசி தட்டி அதுக்கு மேலே உள்ளதை இது பண்ணி ஸ்டிக்கு போட்டு ரெடி பண்ணி இது எல்லாமே ஹேண்ட் வாஷு, ஹேண்ட் லோஷனு எல்லாமே நம்ம கடையில் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் லக்ஸரியானது, கொஞ்சம் ப்ரைஸும் கூட தான்.